தோற்றுவிட்டதா ஹிஸ்புல்லா? நொடி பிசகாமல் தாக்கிய இஸ்ரேல், காட்டிக் கொடுத்த ஈரான் உளவாளி. சண்டை செய்ய தயாராகும் ஈரான், மிரளும் மேற்கு. லெபனானில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் கொன்றதற்கு அந்த அமைப்பு எப்படி பதிலடி தரப் போகிறது என்பதை பார்க்க அந்நாடு காத்து கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லா இந்த சூழலில் வலுவிழந்துள்ளது, ஆனால் தோற்கவில்லை. இன்னும் அதனிடம் ஆயிரக்கணக்கான படையினர் இஸ்ரேலுக்குள் மிகவும் உள்ளே சென்று தாக்க வல்ல ஏவுகணைகள் உட்பட பல ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகள் உள்ளன. இப்போது மத்திய கிழக்கு பிராந்தியம், ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா ஆகிய இரண்டும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எப்படி எதிர்வினையாற்றும் என்பதை பார்க்க காத்திருக்கிறது. முழு அளவிலான பிராந்திய போரை யாரும் விரும்பவில்லை. அதே நேரத்தில் பலவீனமாக தோன்றவும் எந்த தரப்பும் விரும்பவில்லை. ஏற்கனவே முழுமையாக ஹமாஸ் அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஹிஸ்புல்லாக்களும் இப்போரில் இருந்து முற்றாக முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் முயல்கிறது. எனவே தாக்குதலினுடைய முக்கிய நோக்கம் வடக்கு இஸ்ரேல் பகுதியில் யூதர்களை குடியமர்த்துவது, போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக அமைய இருக்கிறது. அதனை நோக்கி மேற்கு நாடுகளும் இஸ்ரேலும் நகர்கின்றன. குறிப்பாக லெபனானில் பூமிக்கடியில் 60 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டிருந்த பங்கரில் தலைமறைவாக இருந்த ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் ராணுவம் 80,000 கிலோ வரையிலான வெடிகுண்டுகளை அடுத்தடுத்து வெடிக்குமாறு வீசி கொன்றதாக தகவல் வெளியாகியது. இதன் மூலம் இஸ்ரேலின் போரியல் திட்டங்கள் எவ்வளவு வலுப்பெற்றுள்ளது என்பதை அறிய முடிகின்றது. 2006 முதல் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் இருந்த நஸ்ரல்லாவின் நடமாட்டங்களை மாத கணக்கில் கண்காணித்து வந்த இஸ்ரேல் உளவாளிகள் முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்க வருவதை உறுதிப்படுத்திய பின் ராணுவத்துக்கு தகவல் அளித்ததாக கூறப்படுகிறது. ஒரு ஈரானிய இன்ஃபார்மர் இஸ்ரேலுக்கு கொடுத்த முக்கியமான உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியான தாஹியில் உள்ள சுரங்கம் ஒன்றில் அவர் தஞ்சமடைந்துள்ளார் என்று ஈரானிய இன்ஃபார்மர் இஸ்ரேலுக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானின் உளவாளி ஒருவர்தான் தாக்குதல் நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு நஸ்ரல்லாவின் இருப்பிடம் குறித்து இஸ்ரேலிய படைகளுக்கு தகவல் கொடுத்துள்ளார் என்று கூறப்படுகிறது. 2006க்கு பிறகு ஹிஸ்புல்லா எதிர்கொண்ட மிகப்பெரிய தாக்குதலில் ஒன்றாக கருதப்படுகிறது. நஸ்ரல்லாவின் மரணம் அந்த அமைப்பை மொத்தமாக நொறுக்கி போட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவை வேரோடு அழிக்க சூளுரைத்துள்ள இஸ்ரேல் அவ்வமைப்பின் முக்கிய கமாண்டர்களையும் வரிசையாக கொலை செய்து வருகிறது. நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா உயர்மட்ட கமாண்டர் நபில் கவுக் தங்கள் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேலும் ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட தலைவர்கள் ஃபுவாட் ஷூக்குர், இப்ராஹிம் அகில் உட்பட 20 பேரை இஸ்ரேல் கொலை செய்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் ஹிஸ்புல்லா ட்ரோன் பிரிவு தளபதி இஸ்ரேல் தாக்குதலில் கொலை செய்யப்பட்டார். அவரின் இறுதி ஊர்வலத்திற்கு பிறகு ஈரானின் குத்ஸ் படையின் உறுப்பினர் உட்பட ஹிஸ்புல்லா தலைவர்கள் பலரும் பங்கரில் பதுங்கியுள்ளனர். இஸ்ரேலின் இந்த தொடர் தாக்குதலால் லெபனானில் போர்க்கள சூழல் உருவாகியுள்ளது. 1,18,000 வரையிலான மக்கள் தங்கள் இடங்களை விட்டு வெளியேறி வான்வழி தாக்குதலில் இருந்து தப்பிக்க கடற்கரையோரங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் பலர் அண்டை நாடான சிரியாவுக்குள் செல்ல எல்லை பகுதிக்குள் குவிந்துள்ளனர். இந்நிலையில் யாருக்கும் அவகாசம் கொடுக்காமல் இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் லெபனான் தலைநகர் பெய்ரூட், சிடோன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 105 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் ஹிஸ்புல்லா தலைவரான ஹசன் நஸ்ரல்லா உயிரிழந்திருப்பது பதற்றத்தை மேற்குலகம் மற்றும் மத்திய கிழக்கில் ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது மரணத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளது. சிரியாவில் அமெரிக்க ராணுவ முகாம்களை குறிவைத்து ஈரானின் ஆதரவு பெற்ற சில கிளர்ச்சி குழுக்கள் தாக்குதல் நடத்தினர். ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா மரணத்திற்கு பிறகு அந்த முகாம்கள் மீது நேற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதன் பின்னணியில் ஈரான் இருப்பதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் ஏமன் நாட்டை மையமாக கொண்டு செயல்படும் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் சேறி பாய்ந்த நிலையில் அவற்றை இடைமறித்து இஸ்ரேல் தாக்கி அளித்துள்ளது. வரும் நாட்களில் மேலும் பல ஆயுத குழுக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கும் என கூறப்படுகிறது. பல நிலைகளிலிருந்து இஸ்ரேலுக்கு மிரட்டல்களும் தாக்குதல்களும் தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த சூழலில் ஈரான் நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது. மூடிய அரங்கில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக என்ன
நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டது. இதுகுறித்து ஈரான் எம்பி அகமது கூறும்போது, மத்திய கிழக்கில் இஸ்ரேல் தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருகிறது. அந்த நாட்டுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க ஈரான் முடிவு செய்திருக்கிறது. இஸ்ரேல் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து மூத்த அமைச்சர்கள், எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் தங்கள் ஆலோசனைகளை தெரிவித்தனர். இது தொடர்பாக நாடாளுமன்ற பாதுகாப்பு கவுன்சில் இறுதி முடிவு எடுக்கும் என்று தெரிவித்தார். இதனால் மத்திய கிழக்கின் பதட்டம் மேலும் அதிகரித்துள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.